ஹாய், என்னோட ஒரு கையில தேங்காவும் இன்னொரு கையில கத்தியும் இருக்கு. இப்போ இந்த கத்தியை வச்சு இந்த தேங்காவை நான் வெட்ட போறது கிடையாது. இந்த கத்தியை வச்சு தேங்காவை வெட்டுறது தான் காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் இந்த பேப்பரே கத்தி மாதிரி தான். இப்போ இந்த பேப்பரை வச்சு தான் இந்த தேங்காவை ரெண்டா வெட்ட போறேன். பார்த்துடலாமா? அது எப்படி பேப்பரை வச்சு தேங்காவை ரெண்டா வெட்ட முடியும்? இந்த பேப்பரை நம்ம இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து இந்த சர்க்கிள் ஷேப்டு பேப்பரை என்ன பண்ணணும்னா, இந்த ஆங்கிள் கிரைண்டர் மிஷின்ல இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா பாருங்க, இது பேப்பர் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த தேங்காவை ரெண்டா வெட்ட போறோம். ஆனா இப்போ நீங்க ஒண்ணு நினைக்கலாம், தேங்காவை எடுத்தோமா, அருவாளை வச்சு வெட்டினமா, குடிச்சோமா, போனோமான்னு இல்லாம இந்த பேப்பரை எடுத்து அதை ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி அதை இந்த மிஷின்ல ஃபிக்ஸ் பண்ணி எதுக்கு இவ்வளோ ப்ராசஸ்னு நாம சயின்ஸை இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் ப்ராக்டிக்கலாகவும் லேர்ன் பண்ணாதானே நம்மளுக்கு அது லைஃப் லாங் ஞாபகம் இருக்கும். அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இது. சரி வாங்க, இப்போ நம்ம பேப்பரை வச்சு ஒரு தேங்காவை ரெண்டா கட் பண்ணலாமா? பாத்தீங்களா, நம்மளுடைய இந்த பேப்பர் இந்த தேங்காவை ரெண்டா கட் பண்ணிடுச்சு. சூப்பரா இருக்குல்ல? என்ன ஆச்சரியமா இருக்கா? இது எப்படி தானே யோசிக்கிறீங்க? இதுக்கு காரணம் ஆங்குலர் மொமெண்டம். இதை பத்தி நாம ஸ்கூல்லே படிச்சிருப்போம். ஆனா என்ன, புரிஞ்சுதான் படிச்சிருக்க மாட்டோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த ஆங்குலர் மொமெண்டம்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பாவம் ராக்கி, ரொம்ப வலிச்சிருக்கும்ல? ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அப்புறம் போயிட்டு சாரி கேட்டுக்கலாம். நான் முதல்ல அந்த பேப்பரை சுருட்டி அவன் மேலே தூக்கி போடும்போது அவனுக்கு வலிக்கல. இது ஏன்னா இந்த பேப்பருக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும். அதே போல இந்த பேப்பரை தூக்கி போடும்போது அதுக்கு ஒரு வெலாசிட்டியும் இருக்கும். இந்த மாஸும் வெலாசிட்டியும் கம்பைன் ஆனது தான் மொமெண்டம்னு சொல்றோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பேப்பரை தூக்கி போடும்பொழுது அதோட மாஸும் சரி வெலாசிட்டியும் சரி கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால மொமெண்டமும் கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஃபோர்ஸாக போயிட்டு படலை. ஸோ இதோட மொமெண்டமை இன்க்ரீஸ் பண்ணாதான் ஃபோர்ஸாக போய் பட்டிருக்கும். அதனால நான் செகண்ட் டைம் என்ன பண்ணேன்னா, இந்த உண்டிகோலை யூஸ் பண்ணி பேப்பரோட வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி மொமெண்டமை இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ அது ஃபோர்ஸாக போயிட்டு பட்டுச்சு. இந்த பேப்பரோட மாஸ் சேம் தான். நாம வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி தான் மொமெண்டமை இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ ஒரு பொருள் ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் ஆகும்பொழுது ஏற்படுற மொமெண்டமை லீனியர் மொமெண்டம்னு சொல்லுவோம். இதுவே இந்த ஆங்கிள் கிரைண்டரை வச்சு சுற்றும் பொழுது இதில் மாஸும் ஆங்குலர் வெலாசிட்டியும் கிடைக்கும். ஸோ இதில் ஏற்படுற மொமெண்டமை நாம ஆங்குலர் மொமெண்டம்னு சொல்லுவோம். நார்மலாக இந்த பேப்பரை வச்சு நம்மளால தேங்காவை ரெண்டா வெட்ட முடியாது. ஏன்னா இந்த பேப்பரோட ஆங்குலர் மொமெண்டம் ரொம்ப கம்மி. இதுவே இந்த பேப்பரை இந்த மிஷின்ல செட் பண்ணி ஆன் பண்ணோம்னா ஒரு நிமிஷத்துக்கு 11,000 டைம்ஸ் ரொட்டேட் ஆகி ஆங்குலர் வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஆங்குலர் மொமெண்டமும் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டு நம்மளுடைய தேங்காய் ஓடு மேலே அவ்வளோ ஃபோர்ஸ் பட்டு தேங்காவை இந்த பேப்பர் ரெண்டாக வெட்டுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சயின்ஸ் கான்செப்ட்ஸை புரிஞ்சு மனப்பாடம் பண்ணாமல் ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணணும்னு நாங்கள் எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ் தான் 1 month DIY சயின்ஸ் ஒர்க் ஷாப். இந்த ஒர்க் ஷாப்பில் 7 மாடியூல்ஸ், ஹீட், லைட், சவுண்ட், எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், ஃப்ளூயிட்ஸ் அண்ட் ஏரோடைனமிக்ஸ்னு 70க்கும் மேற்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ஸை உங்கள் குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்கிற திங்ஸை யூஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்கேஜிங் வீடியோஸ் மூலமா கற்றுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சேலஞ்சஸ், குவிசஸ்னு ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராக்ரஸை நீங்களே ட்ராக் பண்ணலாம். அண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நீங்கள் செஞ்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு வர டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக எங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் ட்ரைனிங் செஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் லைவாக கனெக்ட் ஆகிட்டு அவங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒர்க் ஷாப்பில் உங்கள் பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கான ஒரு ஃப்ரீ ட்ரையல் செஷனை கண்டக்ட் பண்ணுறோம். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க.